ஆயிரம் சொல்ல பிடிக்கலனாலும் நான் பிளாக் பட்லர் சீசன் 2 எபிசோட் 11 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்க முன்னாடி போன எபிசோடு யாருமே பார்க்கலாம், நான் பார்த்துட்டு வந்துடுங்க. அது இப்போ தான் இந்த எபிசோட் படியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருமே இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. முழுக்க என் கூட சேர்ந்து இந்த வீடியோ மட்டும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதே மாதிரி நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு எழுதுறவோ புரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடும் இதுக்கு வரப்போகிற எபிசோடும் உங்களுக்கு கண்டினியூவாக புரியும். அது மாதிரி இந்த எபிசோடு இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதோட இந்த சீசன் 2 முடியுது. அதுக்கு அடுத்தது என்ன எபிசோடு என்ன அனிமி போடலாம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சிறப்பாக பண்ணிடலாம். சரியா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூலம் பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நான் உங்கள் ஜகேஷ். ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, இங்கேருந்து நான் விழுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போன எபிசோடில் கண்டினியூஸாக இங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். யாருன்னு பார்த்தா நம்ம சிலீஸ் தான். நம்ம சிலீஸ் பார்த்துட்டு இது என்னது, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்பான். அவன் மைண்டுக்குள்ளேயே அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தா அந்த இடத்துல செபாஸ்டியன் நிற்பான். செபாஸ்டியன் இங்கே நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல செபாஸ்டியன் சொல்லுவான், எப்படி எங்கள் மாஸ்டரை திரும்ப கொண்டு வர்றது அவரோட உடம்புக்கு அப்படி கேட்கும்போது, அதுக்கு நீங்கள் என்ன கொல்லணும், அப்போ தான் உங்கள் மாஸ்டர் அப்படி வருவான்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம அங்கேருந்து நம்ம சிலீஸ் உடம்பு இருக்கிற லூயிஸும் அங்கேருந்து குதிக்க போகிறோம் விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ இப்போது என் மாஸ்டர் தான் அவனோட உடம்புல இருக்கார். அதே மாதிரி சிலீஸோட உடம்பு அவர் உடம்பு இதில் தான் இருக்குது, கையில் தான் இருக்குது. அதே மாதிரி என் மாஸ்டர் கொஞ்சமாக கரெக்டான டைம் வரும்போது சிலீஸை ஓவர்டேக் பண்ணிடுவார், ஓவராக அவேக் பண்ணிடுவார். அப்படி சொல்லும்போது நம்ம கிளாட சொல்லுவோம், வேறு வழி இல்லை, அவன் ஹோஸ்ட்டாக பிடிச்சி வச்சுருக்கான் சிலீஸை, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி கேட்கும்போது, நாங்கள் இப்போ என்ன தான் பண்ணுறது கேட்கும்போது, நீங்கள் ஒரு ஜேர்னி போகணும் அப்படி சொல்லும்போது, ஜேர்னியா அப்படின்னா அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுவான்னா, நம்ம சிலீஸோட நம்ம லூயிஸோட ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு பசல் மாதிரி ஒரு இடம் உருவாகும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாம்பை கண்டுபிடிச்சி நீங்கள் டாப்பில் போய் லூயிஸோட அவையை காப்பாற்றலாம் அப்படி சொல்லும்போது இவங்களும் சரின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போது நம்ம சிலீஸும் உள்ளே இருந்துட்டு என்ன நினைப்பானா, உண்மையிலேயே எங்கள் லூயிஸ் என் பாடி எடுத்துட்டானா, அதே மாதிரி என் வீடு எரிஞ்சிச்சு, அது உண்மையா இல்லை வில்லேஜ் தான் அந்த இடத்துல எரிஞ்சிச்சா, எனக்கு ஒன்றுமே புரியலை, என் மெமரிஸ்லாம் அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவனே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் தனியா. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன காட்டுவாங்கன்னா, இவங்க அந்த ஸ்டார்ட் ஆன மேட்சுக்குள்ளே போயிட்டு ஒரு பாக்ஸ் திறப்பாங்க. பாக்ஸுக்குள்ளே போயிட்டு நம்ம லூயிஸோட ரியல் நேம் என்னன்னு கேட்கும். அவன் நம்ம ஜிம்முன்னு சொல்லுவான் நம்ம செபாஸ்டியன், ஆனால் அது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செடியை வந்து இவனை பிடிச்சிரும். இவனும் லூயிஸ் ஸ்ட்ராஸ்ன்னு சொன்னோடனே இது எதுவும் ஓப்பன் ஆயிரும். அப்போ எப்படி இதெல்லாம் ஓப்பன் ஆச்சு, அவன் உண்மையான பேர் தானே அப்படி கேட்கும்போது, அதுக்கு இந்த கிளாட என்ன சொல்லுவான்னா, அது உண்மையான பேர் அவனது தான், ஆனால் அவன் அந்த நேமோட லூயிஸை மட்டும் தான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறான், அதனால தான் அந்த நேம் அவனுக்கு பிடிச்சோம், அது வெளியே வந்துச்சு சொல்லும்போது, நம்ம செபாஸ்டியன் வேறு அந்த கிரிம் ரிப்பர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம். செபாஸ்டியன் முறைப்பான். அதுக்கே என்ன பண்ணிடுவான், அந்த செடியெல்லாம் வெட்டி விட்டு அவனை காப்பாற்றி விட்டுருவான். அடுத்த நிமிஷமே என்னாகும்னா, இந்த நம்ம கிளாடும் அடுத்த இடத்துக்கு போயிட்டு அவனுக்கு ஃபுட்டு ஒன்று கேட்பான், அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம லூயிஸு சிலீஸோட உடம்பு தன்னை கீறிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு மேட் என்ன சொல்லுவாங்க, வேணாம் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு நீ கவலைப்படுற, அது சிலீஸோட உடம்பு தானே, அதை பற்றி நீ கவலைப்படுறன்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்போ இந்த சைடு நம்ம செபாஸ்டியன் கிரிமினல் போகும்போது 2 டோர் இருக்கும். அப்போ நம்ம செபாஸ்டியனை பார்த்துட்டு இப்போ நீங்கள் பறக்க தயாரா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு இவன் சரின்னு சொல்லுவான். டக்குன்னு தூக்கி வச்சுக்கிட்டு ஒரே வீசில் உடஞ்சி போய் உள்ள வருவான். அந்த இடமே வெடித்து சதறிடும். இவனுக்கு தெரிஞ்சிடும் அந்த இடம் வேஸ்ட்டுன்னா. அப்போ இந்த ஓ சைடில் போயிடுவான். அவனும் ஒரு ஸ்டாம்ப் வாங்கி அதில் அடிச்சு விட, அப்போ நெக்ஸ்ட் இல்லை என்ன ஆகும்னா, நம்ம என்ன சொல்லுவான்னா, நம்ம சிலீஸு நான் இதுக்காக தான் செபாஸ்டியன் கூட கான்ட்ராக்ட் போட்டேன். அதே மாதிரி அவனுக்கு வந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். அப்போ உண்மையிலேயே அவன் தான் என் பட்லர்னு சொல்லிட்டு இங்கே லூயிஸ் சொல்லிகிட்டு இருப்பான் கிளாடை பற்றி. அப்போ நம்ம பக்கத்தில் இருக்க மேடும் உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணுறது யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லுவாங்க, உண்மையிலேயே செபாஸ்டியன் தான் எனக்கு தேவை, அவன் தான் என் ரிவெஞ்சஸ்லாம் முடிக்க உதவி பண்ண அப்படி கேட்கும்போது அந்த பசில் மாற ஆரம்பிக்கும். அப்போ மேடு கிட்ட கேட்கும்போது, ஆமாம் சிலீஸ் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி கேட்கும்போது தான் டக்குன்னு பார்த்தா அவனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் சிலீஸை பற்றியே. இவனும் ஈஸியாக அதை முடிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அதே மாதிரி என்ன சொல்லுவான்னா, அந்த சிலீஸோட ஆவி இருக்காத காரணம் அவனோட லெஃப்ட் ஹேண்ட் இருந்திருக்காது, அதனால தான் எடுக்க முடிஞ்சிருக்காது சொல்லும்போது, சரி சிலீஸ் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், கிளாடை எப்படியா சீக்கிரம் இங்கே வர சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம லூயிஸும் சொல்ல, இவனும் அங்கேருந்து பார்த்துட்டு கிளாடு சீக்கிரமாக முடிச்சுட்டு வரதை. அப்போது என்ன ஆகும்னா, கிளாடு வந்து கடைசி கொஸ்டினுக்காக வரும்போது, எப்படி நீ எதுக்காக சிலீஸை நீங்கள் கிளாடை இவனை கொன்னீங்க நம்ம லூயிஸை கேட்கும்போது, எனக்கு சிலீஸோட ஆவி வேணும் அதனால தான் கொண்டு அப்படி சொல்லும்போது, டக்குன்னு இவனை உள்ள தள்ளி விட்டு இவன் பொய் சொல்லியிருக்கான் என்கிட்ட அப்படி சொல்லும்போது தான் இங்கே பக்கம் நம்ம சிலீஸை நினைப்பானா, எல்லாத்துக்கும் காரணமே செபாஸ்டியன் தான், செபாஸ்டியனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் இப்படி ஏமாத்தினான்னு சொல்லும்போது, நம்ம கிளாடு அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஃபஸ்ட்லேருந்து இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப ஆட ஆரம்பிப்பான். அப்போ தான் நம்ம மேடு சொல்லுவாங்க, உண்மையிலே லவ் பண்ணது நாங்கள் உங்களை மட்டும்தான். அதே மாதிரி நான் முன்னாடி
பெரிய ஒரு டீமனாக இருந்தேன். அப்போது உங்கள் தம்பி தான் வந்து என்கிட்ட இது கேட்டான். ஆனால் பயமே இல்லாமல் என்கிட்ட கேட்டான். ஆனால் நான் சாப்பிட்ட சோல்லையே அவனோட சோல் மட்டும் தான் ரொம்ப இன்னசென்ட்டான சோல். அவன் கடைசியாக என் கூட கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்ட் படி நான் செய்வேன். அப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியாக அந்த வில்லேஜை நான் அழித்த பிறகு கடைசியாக உங்கள் தம்பியும் என்கிட்ட எல்லாத்துக்கும் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னான். ஏன்னா இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் தடவை ஒரு சோல் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி என்கிட்ட தேங்க்ஸ் பண்ணதே இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ திரும்ப கிளாடுகிட்ட கேட்கும்போது உனக்கு அந்த மேடு கூட போட்ட கான்ட்ராக்ட் தெரியுமான்னு சொல்லும்போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். ஏன்னா இவன் வேணுக்குனுமே எஸ்யூரைனஸ் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ஃபேக்கு. இவன் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் தம்பி சொல்கிற மாதிரி சொன்னால் தான் இவன் கரெக்டாக நம்மளை ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு தான் சொல்லுவான். அதே மாதிரி இங்கேயும் நம்ம கடைசியாக இதே கொஸ்டினை திரும்ப கேட்கும், கிளாடு எதுக்காக நீ இவனை கொலை பண்ணாமல் கேட்கும்போது இவனும் ஆமாம் சிலீஸோட ஆவியை தான் கொலை பண்ணான்னு சொல்லும்போது இவனை டார்கெட் பண்ணவர் எல்லாத்துலேருந்து தப்பிச்சிருவான். அப்போ இந்த இடத்துல பார்த்தா சரி கண்டிப்பாக நீ தான் எனக்கு உண்மையாக இருந்திருக்க, நீ தான் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ சிலீஸ் திரும்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். இவங்க நிறுத்துங்கன்னு சொல்லும்போது சிலீஸ் வெளியே வந்துடுவான். சிலீஸ் வெளியே வந்துட்டு நம்ம செபாஸ்டினை பார்த்துட்டு சொல்லுவான், செபாஸ்டின் நீங்கள் வந்துட்டியா அப்படி கேட்கும்போது நம்ம கிளாடுன்னு சொல்லுவானா, அவன் உன்னை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் நீ ஒரு நல்ல பட்லரே கிடையாது, நீ ஒரு ஃபேக்கான பட்லர், நீ இங்கேருந்து போயிடலாம், நீ இப்படி ஒரு பட்லர் இருக்கிறது தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுவான். அப்போ அவன் சொல்லுவான், நீ தான் எங்கள் எல்லா ரிவெஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்கிட்ட உதவி பண்ண, அதே மாதிரி நீ என் சோலை சாப்பிட்றக்கு உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குது, நீ தான் என் பட்லர் அப்படி சொல்லும்போது எஸ் மை லார்டுன்னு சொல்லிட்டு பேத்தி விடுவாங்க. அந்த இடத்துல நம்ம கிளாடாலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கொஞ்ச நேரத்தில் லூயிஸ் சொல்லி வந்துட்டு சிலில், கிளாட், செபாஸ்டின் எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவான். கிளம்பின உடனே இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ என்ன செய்வாங்கன்னா இப்போத்துலேருந்து நம்மளுக்கு எதிரி அவன் மட்டும்தான், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அவளை போய் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கொடுக்கணுன்னு அந்த டவர் மலை ஏற ஆரம்பிப்பாங்க. டவர் மலை ஏற ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா டக்குன்னு போயிட்டு இருக்கும்போது நடுவில் நிறைய அந்த செடிஸ்லாம் வந்து இவங்களை டார்கெட் பண்ணி போட்டத்தில் பார்க்கும். இவங்க அந்த செடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்படியே உள்ளே போவாங்க. உள்ளே போய் பார்த்தா இவங்களுக்கே ஒரே அதிர்ச்சி. என்ன ஆகும்னா அந்த 2 மோதிரத்தையும் அவன் கழட்டி அங்கே தூரமாக வச்சுருப்பான். இதுலேருந்து தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம லூயிஸ்ன்னு சொல்லுவாள், இதுக்கப்புறம் ஸ்பைடர் வெப்பால் என்னை தடுக்க முடியாது சொல்லும்போது இந்த கான்ட்ராக்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்ணை காட்டினா மாறி இருக்கும். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறான். நான் இது வரைக்கும் கிளாடு தான் பெரிய எனிமின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா இந்த மெய்டு தான் பெரிய எனிமியே. அதே மாதிரி எனக்கு இப்போ தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது இந்த சீசன் முடியறதுக்கு. அதனால் பொறுத்து வந்து பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் க்ரோ ஆகும். 2K அடிக்கிறதுக்கு இன்னும் பக்கம் தான் இருக்குது. உங்ககிட்ட நிறைய பேசணும், அதுக்காக தான் இது பண்ணுறேன். அதனால் நமக்கு அடுத்த அனிமி என்ன போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் வைக்கலாம். இல்லைனா நீங்களே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அதே மாதிரி போடலாம். இல்லைனா இந்த பிளாக் பட்டரி இன்னும் நிறைய சீசன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் புது அனிமையாக போட்டோன்னா ரீச் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கும் பிடிச்சா மட்டும் போடலாம், இல்லைனா பார்த்துக்கலாம் சரியா. அதே மாதிரி இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் ஒழுங்காக வேணும் வீடியோ வரும். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், லைக்கு, அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு யாருக்கெல்லாம் அனிமி எக்ஸ்பிளைனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வந்து டிஎம் மட்டும் பண்ணால் போதும். நான் அதுக்கான உங்களுக்கு என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் பண்ணுவேன் சரியா. அதனால் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜர் மித்தமிழ். பை பை கைஸ்.